ஒரு சினிமா ரசிகனா நம்மளை எஜுகேட் பண்ற, மோட்டிவேட் பண்ற, இன்ஸ்பயர் பண்ற, திங்க் பண்ண வைக்கிற சினிமாக்காக இந்த வீடியோ. ஒரு காலத்துல சினிமா ரிவ்யூனா படம் நல்லா இருக்கா இல்லையான்னு மூவி பத்தின நாலேஜ் இருக்கிறவங்க கொடுக்குற ஹானஸ்ட் ஒப்பீனியனா இருந்தது. ஆனா இப்போ 90% பெய்டு பார்ட்னர்ஷிப், கேஷ் டெபாசிட் இருக்கு. இவங்களோட டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி இருக்குன்னா, ஹாலிவுட்ல ஒரு ஹீரோ 20 பேர்த்த அடிச்சா வாட் ஆக்ஷன் கோரியோகிராஃபின்னு சொல்லுவாங்க. அதே தமிழ் படத்துல ஹீரோ ஒரு 20 பேர்த்த அடிச்சாங்கன்னா லாஜிக் டே அப்படின்னு சொல்லுவாங்க. இதே அமௌண்ட் கிரெடிட் ஆகலன்னா ரைமிங்ல ட்வீட் போடுவாங்க, காதல் மோதல் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் சீட்டட் ஃபார் மூவின்னு ட்வீட்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. படம் பார்க்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் பத்தி ட்வீட், இன்டர்வல்ல பாப்கார்னுக்கு கியூல நிக்கும் போது இன்டர்வல் சீனை பத்தின ட்வீட், செகண்ட் ஹாஃப் முடியறதுக்கு முன்னாடியே செகண்ட் ஹாஃப் பத்தின ட்வீட், பார்க்கிங்ல வண்டியை ரிட்டர்ன் எடுக்கும் போது டீடைல்டு ரிவ்யூ சூன் ஆன் யூடியூப் சேனல்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட். இது ஒரு ஜோக் மாதிரி தோணலாம், பட் ஆனா இதுல ஒரு இன்டென்ஸான இன்டர்னல் இஷ்யூ இருக்கு. ஒரு டைரக்டரோட கனவு ஒரு 5 நிமிஷம் ஃபேக் பெய்டு ரிவ்யூனால கெட்டு போகுது. ஒரு புது நடிகனோட கான்ஃபிடன்ஸ் நெகட்டிவ் பெய்டு ரிவ்யூஸ்னால கெட்டு போகுது. படம் நல்லா இருக்கு இல்ல, இட்ஸ் சப்ஜெக்டிவ். ஆனா சினிமா ரிவ்யூங்கிற பேர்ல அஜெண்டா மிக்ஸ் பண்றாங்க, பாடி ஷேம் பண்றாங்க, அபியூஸ் பண்றாங்க, ஏன் லெஜெண்ட்ஸே ரிட்டையர் ஆக சொல்றாங்க. ஜட்ஜ்மெண்டல் டோன்ல நான் நினைச்சாதான் இந்த படம் ஹிட், நான் நினைக்கல, நான் மனசு வைக்கலன்னா இந்த படம் ஃபிளாப் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை வேண்டாம் மாத்திக்கணும்னு சொல்றோம். ரீசெண்டா ஒரு வீடியோல சுதீர்ங்கிற மூவி ரிவ்யூவர் ஒன்னு சொல்லியிருப்பாரு, நல்லது பேசலாம், கெட்டது பேசலாம், ஆனா ஆழமா பேசணும், அளந்து பேசணும், மரியாதையோட பேசணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதுதானே ஒரு எத்திக்கலான ரிவ்யூவா இருக்க முடியும். எனக்கு பிடிச்ச எத்திக்ஸ் ஃபாலோ பண்ற ரிவ்யூவர்ஸை நான் கேப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். உங்களுக்கு பிடிச்ச எத்திக்ஸ் ஃபாலோ பண்ற ரிவ்யூவர்ஸை நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.